Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். First question, which Indian city was recently named the City of Literature by UNESCO, making it the first city in India to receive this distinction அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது யுனெஸ்கோ வந்து ஒரு சிட்டிக்கு சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டி, இதுக்கு முன்னாடி எந்த சிட்டிக்குமே சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டதில்லை. யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். யுனெஸ்கோ கொடுக்குறாங்க. எந்த சிட்டிக்கு கொடுத்துருக்காங்கன்னா கேரளாவை சேர்ந்த கோழிக்கோட் அப்படிங்கிற இந்த சிட்டிக்கு தான் சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. சரியா, ரெகக்னிஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், அதாவது SDG கோல்ஸ், ஒரு 17 கோல்ஸ் இருக்கு நமக்கு. 2015 சொல்லியிருப்பாங்க 2030 இந்த SDG கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். அதுதான் எல்லா வேர்ல்டு கண்ட்ரிஸுமே டார்கெட். இதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 109. ஓகேவா, இந்தியாவோட ரேங்க் 109, 63.6 அப்படிங்கிறது இந்தியாவோட ஸ்கோர். ஓகேவா, அடுத்தது, what is the maximum jail provision for a person convicted of malpractice and irregularities in competitive exams under the Public Examination Prevention of Unfair Means Act 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆக்டுக்கு கீழே, பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்டுக்கு கீழே ஒருத்தவங்க சீட்டிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 5 years of imprisonment அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டத்தில். ஓகேவா, 3 to 5 years of imprisonment. அடுத்தது, India has recently announced the launch of e-medical visa facility for citizens of which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரீசெண்டாக பார்த்தோம், பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து நிறைய அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுல இந்த இ-மெடிக்கல் விசா, அடுத்து பார்த்தோம்னா இந்தியா வந்து ஒரு கான்சுலேட்டா அங்கே ஓப்பன் பண்ண போறாங்க. இந்த மாதிரி நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யார் கூட அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ் கூட தான். ஏன்னா அங்கிருந்து நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்காக இங்கே வராங்க, குறிப்பா சென்னைக்கு வருவாங்க நிறைய. ஓகேவா, அடுத்தது, in which state will the world's first conservation center for red-headed vultures be established அப்படின்னு கேட்டிருக்காங்க. red-headed vulturesனா ஈகிள்ஸ், அந்த இதை சொல்றோம் நம்ம. ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஜடாயு கன்சர்வேஷன் அண்ட் ப்ரீடிங் சென்டர் வச்சிருக்காங்க. ஓகேவா, எங்க வரப்போகுதுன்னா உத்தரப்பிரதேசில் தான் வரப்போகுது. ஜடாயு கன்சர்வேஷன் அண்ட் ப்ரீடிங் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.